கொஸ்டினை ரீட் பண்ணி முடிச்ச உடனே கான்வெக்ஸ் மிரரா கான்கேவ் மிரரான்னு பார்க்கணும். இது கான்வெக்ஸ் மிரர். இதோட ஜென்ரல் டயக்ராமை மைண்டில் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் சம் சால்வ் பண்ண அது உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிடும். ஓகே, இதில் வந்து போல் தான் ஆரிஜின். அது கான்வெக்ஸ் மிரராக இருந்தாலும் சரி, கான்கேவ் மிரராக இருந்தாலும் சரி, போல் தான் ஆரிஜின். அப்போது இந்த போல்லேருந்து ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட் எப்போவுமே இங்கே தான் பிளேஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து இது இன்ஃபினிட்டி கண்டிஷன், ஜென்ரல் கண்டிஷன். ஸோ இது நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஆப்ஜெக்ட் போல்லேருந்து என்ன டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து ஆப்ஜெக்டோட லென்த்து கொடுத்துருக்காங்க, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ இங்கே பிளேஸ் பண்ணுறப்போ ஹைட் வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ் வேல்யூ எடுத்துக்கணும், பாசிட்டிவ் வேல்யூவாக வரும். ஓகே, அடுத்தது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க 30 சென்டிமீட்டர். ஆரோட வேல்யூ இங்கே ஃபோக்கல் லென்த் கொடுக்கல. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் யூஸ் பண்ணி தான் ஃபோக்கல் லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை நம்ம போல்லேருந்து 20 சென்டிமீட்டரில் ஆப்ஜெக்டை வைக்கணும். ஸோ அப்போது இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸில் வர்றதுனால ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை அந்த மேக்னிடியூடை நம்ம நெகட்டிவாக கன்சிடர் பண்ணணும். அந்த சம்மில் வந்து அதை கொடுக்க மாட்டாங்க, மிரரை யூஸ் பண்ணி அந்த சைனை டிசைட் பண்ணணும். இதில் வந்து அது ஆப்ஜெக்ட் வந்து கான்கேவ் மிரராக இருந்தாலும் சரி, கான்வெக்ஸ் மிரராக இருந்தாலும் சரி, இங்கே தான் நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அதனால யூவோட வேல்யூ எப்போவுமே நெகட்டிவில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த் கான்வெக்ஸ் மிரருக்கு பேக் ஆஃப் த மிரரில் தான் ஃபார்ம் ஆகும். அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தான் ஃபார்ம் ஆகும். ஃபோக்கல் லென்த்து நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் போல் தான் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த லென்த்து தான் ஃபோக்கல் லென்த்து. இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் வர்றதுனால ஃபோக்கல் லென்த்து பாசிட்டிவாக இருக்கும் கான்வெக்ஸ் மிரருக்கு. ஸோ இப்போ ஃபோக்கல் லென்த்தை நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஃப் இஸ் ஈக்குவல் டு r/2. இப்போ இந்த வேல்யூவை ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ டைரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவில் வரும். இப்போ நம்ம மிரர் ஃபார்முலா கன்சிடர் பண்ணணும், ஏன்னா இமேஜோட டிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு 1/v + 1/u இஸ் ஈக்குவல் டு 1/f. இப்போது நமக்கு 1/v தான் வேணும். அதனால் ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வராது. இப்போ 1/f வேல்யூ வேணும். அதுக்கு நம்ம இதை ஃபர்ஸ்ட் தனியாக எடுத்துக்கலாம். 1/f is equal to 2/30. ஓகே, அடுத்தது 1/u. 1/uவோட வேல்யூ 1/-20 வரும். அது மைனஸ் ஆஃப் 1/20 எடுத்துக்கலாம். மைனஸ் 1/20 எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ இந்த டினாமினேட்டர் வேல்யூஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தால் 16 வரும். 60ல் 2 30s இருக்கிறதுனால இதை நியூமரேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கண்டிஷனுக்கு 60ல் 3 20s இருக்கிறதுனால இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 4 + 3/16 கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 7/60 which is equal to 1/v. ஆனால் நமக்கு v வேல்யூ தான் வேணும். அதனால இந்த வேல்யூவை ரெசிப்ரோக்கல் எடுத்து அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். 60யை 7ஆல் டிவைட் பண்ணுறப்போ 8.57 கிடைக்குது. அதாவது ரிமைண்டர் நமக்கு 0 வராததுனால நம்ம 2 டெசிமலோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வியோட வேல்யூ பாசிட்டிவ் 8.57 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. அப்போ அந்த பாசிட்டிவ் வேல்யூ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இமேஜ் வந்து ஆஃப்டர் போல் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்கே ஃபார்ம் ஆகுறப்போ இந்த மிரருக்கு பேக்கில் தான் இதோட இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இமேஜ் 8.57 சென்டிமீட்டர் போல்லேருந்து 8.57 சென்டிமீட்டரில் பேக் ஆஃப் த மிரரில் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஹெச் ப்ரைம்ன்றது ஹைட் ஆஃப் த இமேஜ், ஹெச்ன்றது ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், VU உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இந்த சம்மில் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஹைட்டை டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லாட்டி ஒன்லி மேக்னிஃபிகேஷன் வேல்யூ -v/u யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம நேச்சர் ஆஃப் த இமேஜை சொல்லலாம். இதை 2 மெத்தட்ஸுமே இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம -v/u மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மைனஸ் இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் வியோட வேல்யூ 60/7. நான் இங்கே இந்த டெசிமலை எடுக்கலை, ஏன்னா இதில் இந்த வேல்யூ எடுத்தோன்னா சில பேருக்கு மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க
60/7 ஃப்ராக்ஷனாகவும் எடுத்துக்கலாம். எல்லாருமே இந்த 60 ஃப்ராக்ஷனாக எடுத்துட்டோம்னா சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால ஃப்ராக்ஷன் வேல்யூவை கன்சிடர் பண்ணுங்க இந்த மேக்னிஃபிகேஷனுக்கு. ஸோ 60/7 யூவோட வேல்யூ -20. அப்போ என்ன ஆகும் ஈக்குவேஷன்? 60/20 into 7. இந்த மைனஸ் பை மைனஸ் பிளஸ் ஆயிடும். 60/20 3. ஸோ அப்போ 3/7. மேக்னிஃபிகேஷன் வேல்யூ m is equal to h prime by h is equal to 3/7. இங்க நான் இதை இக்னோர் பண்ணிட்டு just 3/7 வச்சியே நேச்சர் ஆஃப் த இமேஜ் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மேக்னிஃபிகேஷன் வேல்யூ கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை நம்ம இப்போ டிவைட் பண்ணலாம். 3யை 7ஆல் டிவைட் பண்ணலாம். 7ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு 0.42ன்னு கிடைக்கிது. ஸோ இங்கே ரிமைண்டர் 0 வரல. ஸோ அதனால் 2 டெசிமலோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ மேக்னிஃபிகேஷன் வேல்யூ 0.42ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கிறதுனால இமேஜ் விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். இது லெஸ் தென் 1ஆக இருக்கிறதுனால ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும். ஸோ த இமேஜ் இஸ் விர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் ஸ்மாலர் இன் சைஸ் பை த ஃபேக்டர் ஆஃப் 0.42. அனதர் மெத்தட் நமக்கு ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது மேக்னிஃபிகேஷன் வேல்யூ h prime by h. ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஹைட்டை இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அதோட வேல்யூ 5 சென்டிமீட்டர். அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு 3 into 5 15/7 கிடைக்கும். 15-ஐ 7ஆல் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ என்ன வருதுன்னா 2.14 கிடைக்குது. இங்கேயும் ரிமைண்டர் 0 இல்லை, அதனால 2 டெசிமலோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஹைட் ஆஃப் த இமேஜ் இஸ் ஈக்குவல் டு 2.14 சென்டிமீட்டர். இப்போ ஆப்ஜெக்டோட ஹைட்டையும் இமேஜோட ஹைட்டையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ இது 5 சென்டிமீட்டர், இது 2.14 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த இமேஜ் இஸ் லெஸ் தென் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அப்போ ஸ்மாலர் இன் சைஸாக தான் இருக்கும். ஸோ இதோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கிறதுனால இது விர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். ஸோ த இமேஜ் இஸ் virtual, erect and smaller in size or diminished size.